சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். காயத்ரி, ஏய் உட்கார். காயத்ரி, நீ கையறுத்தது ஏன்னு உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு நான் கார்ல கூட்டிட்டு போகும்போது கேட்டேன். நீயா கையறுத்துக்கல, ஷெல்ஃப் மேல இருக்கிற பொருள் எடுக்கும்போது சைட்ல இருந்த கத்தியில கை பட்டு கிழிஞ்சிருச்சுன்னு நீ பொய்யான காரணத்தை சொன்ன. அப்ப இருந்த சூழ்நிலையில நீ சொன்ன பொய்ய நான் ஏத்துக்கிட்டேன். நீ என்கிட்ட சொன்னதையே அம்மா கிட்டயும் சொல்லியிருக்க. உன் வார்த்தையில, உன் பேச்சுல, உன் செயல்பாடுல எதுலையுமே உண்மை இல்லை. ஏதோ அந்த சூழ்நிலையில இருந்து தப்பிக்கிறதுக்காக நீ பொய் சொன்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். கத்தியை எடுத்து நீ தான் கையை அறுத்திருக்க. கையை அறுத்துக்கிட்டு உன் உயிரை விடுற அளவுக்கு இங்க உனக்கு என்னதான் பிரச்சனை? சொல்லு காயத்ரி, உனக்கு இங்க என்ன பிரச்சனை? எனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்ல சார். நானா வேணும்னு கைய அறுத்துக்கல. நான் உங்க எல்லார்கிட்டயும் கைய அறுத்துக்கிட்ட காரணத்தை சொல்லிட்டேன். அதுதான் சார் உண்மை. காயத்ரி, உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசம் தெரியாதவன் என்ன நினைச்சிடாத. என் மேல உனக்கு மதிப்பும் மரியாதையும் இருந்தா என்கிட்ட இப்ப உண்மையை சொல்ற. காயத்ரி, நீ யாரையாவது விரும்புறியா? உனக்கும் அவருக்கும் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு அந்த மனஸ்தாபத்துல தான் நீ கையை அறுத்துக்கிட்டியா? சொல்லு காயத்ரி. உன்னை பார்க்கும்போது, உன்கிட்ட பேசும்போதெல்லாம் உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத காதல் இருக்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது காயத்ரி. யார் மேலேயும் காதல்ல இருக்கேன்னு ஏன் நினைக்கிறீங்க செழியா? அந்த இனம் புரியாத காதல் உங்க மேலதான் இருக்கு செழியா. என்ன காயத்ரி, எப்படி சமாளிக்கலாம் தானே யோசிக்கிற? நான் உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். நீ சமாளிக்க போய் சொல்றியா இல்ல உன் மனசை திறந்து உண்மையை சொல்றியான்னு நீ சொல்றத வச்சே நான் அழகா கண்டுபிடிச்சிருவேன். ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலான்னு மட்டும் யோசிச்சு இன்னொரு தடவை பொய் சொல்லிடாத. இப்படி கிடக்கு பொடி போட்டு கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? கடவுளே, முருகா, இந்த சோதனையில இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்து. காயத்ரி, நீ தற்கொலை முயற்சி வரைக்கும் போயிருக்க. இந்த வீட்டுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே பிரச்சனை இருந்தாலும் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையே. இதுல இருந்தே தெரியுது நீ யாரையோ விரும்புறன்னு. முதல்ல நீ யார விரும்புறன்னு சொல்லு காயத்ரி. நீ விரும்புறவருக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை என்கிட்ட சொல்லு. உன் பிரச்சனையை சரி பண்ணி உனக்கான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்க தான் என் பிரச்சனையை தீர்த்து வச்சு எனக்கு வாழ்க்கை கொடுக்கணும். என் மனசுக்குள்ள இருக்கிற காதல நான் யாருங்கிற உண்மைய இப்பவே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா அதுக்கான தைரியம் என்கிட்ட வர மாட்டேங்குது செழியா.